வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் சாப்டர்ல இருந்து சூப்பர்பான ப்ரிப்பரேஷன், அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ் பை டீகார்பாக்சிலேஷன் மெத்தட். டீகார்பாக்சிலேஷன் மூலிமா நம்ம எப்படி ஆல்கேன்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதில் ரெண்டு மெத்தட் இருக்கு. இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மெத்தட் சோடா லைம் ப்ராசஸ். சரிங்களா, எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ஆல்கேனில் பை டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னா நத்திங் பட் த ரிமூவல் ஆஃப் வாட் இஸ் தட் ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடை அங்கேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். சரிங்களா, எங்கேருந்து கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் அல்லது அதனுடைய சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து CO2 ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் பேர் தான் இது டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ரைட். அப்போது நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 6COOH இதை யாரோட ரியாக்ட் பண்ணுறாங்க, டீகார்பாக்சிலேஷன் ப்ராசஸ்க்கு சம்திங் லைக் தட். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் 6COOH எடுத்திருக்கோம். இதை ரிமூவ் பண்ண போகிறோம். என்னது CO2. அப்போ CO2 ரிமூவ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும், 6H + CO2 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இங்கே RCOOH, இங்கே RH மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன ஆச்சு, கார்பன் டை ஆக்சைடு கெட்டிங் எலிமினேட்டட். கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சு. புரியுதா. இதில் இன்னொரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கன்னா CH3COOH அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கிடைக்கும், CH3H தான் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அலாங் வித் எலிமினேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பாருங்கள். CH4 எழுதிக்கலாமா, CH3H CH4 எழுதிக்கலாம். கரெக்டாக. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 2, இங்கே ஒரு கார்பன் தான் இருக்குது. அப்போ 1 கார்பன் லெஸ்ஸு, 1 கார்பன் லெஸ் அல்கேன்ஸை இங்கே ப்ரிப்பேர் பண்ண முடியும் பை திஸ் மெத்தட். புரியுதுங்களா. ஸோ டீகார்பாக்சிலேஷன், அப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடில் அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போச்சுன்னா ஒரு கார்பன் கம்மியாயிடுச்சுல. அப்போ ஒரு கார்பன் கம்மியாக பாருங்கள், இங்கே 2 கார்பன் இருக்குது ரியாக்டன் சைடில். ப்ராடக்ட் சைடில் ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கேன் தான் ஃபார்ம் ஆகுது, இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடாக வெளியே போயிடுச்சு. புரியுதா, ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்பன் கம்மியாக இருக்கக்கூடிய ஆல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா that time we can use this decarboxylation process அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக சோடா லைம் ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஏன்னா சோடா லைம் ப்ராசஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ஈவன் we can prepare methane also. மீத்தேன் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா, ரைட். ஸோ அப்போ இந்த டீகார்பாக்சிலேஷன் ப்ராசஸ் இப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டீகார்பாக்சிலேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது 2 வகையாக பண்ணலாம் கண்ணா. டீகார்பாக்சிலேஷன் ப்ராசஸ் இதை 2 வகையாக பண்ணலாம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் தட், சோடா லைம் ப்ராசஸ். சோடா லைம் ப்ராசஸ் இது மூலிமா பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ். எலக்ட்ராலிசிஸ், சரிங்களா, எலக்ட்ராலிசிஸ் இதுதான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். கோல்ப்ஸ் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா, கோல்ப்ஸ் எலக்ட்ராலிசிஸ் அப்படிங்கிற சாப்டரில் பார்ப்போம். இன்னைக்கு வீடியோ எதை கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் தான் பை சோடா லைம் ப்ராசஸ். சோடா லைமை யூஸ் பண்ணி எப்படி டீகார்பாக்சிலேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சாப்டரில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ சோடா லைம்னா என்னன்னு பார்த்துடலாம். சரிங்களா, வாட் யூ மீன் பை சோடா லைம். சோடா அப்படின்னு சொன்னோன்னே சோடா நத்திங் பட் காஸ்டிக் சோடா. கரெக்டாக, காஸ்டிக் சோடானா NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு தான் காஸ்டிக் சோடான்னு சொல்லுவோம். ஓகே, லைம் we know that lime, calcium oxide. சரிங்களா, இந்த ரெண்டு மிக்சர். சரிங்களா, இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 3:1 ரேஷியோவில் எடுத்துப்பாங்க. சரிங்களா, 3:1 ரேஷியோவில் எடுத்து மிக்ஸ் பண்ணால் அந்த மிக்சர் என்னவா ஆக்ட் ஆக போகுது, சோடா லைமாக ஆக்ட் ஆக போகுது. அப்போ the soda lime will react with this carboxylate அயான்ஸோட ரியாக்ட் ஆக போகுது. விச் மீன்ஸ் தட் இங்கே நம்ம டைரெக்டாக கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்க போகிறதில்ல. we are going to convert this as a அதனுடைய சால்ட்டாக மாற்றிடுவோம். சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்றிட்டு என்ன பண்ணுவோம், இங்கே ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணுவோம். புரியுது இல்லையா, இதை நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து மூவ் பண்ணலாம். சரியா, ரைட், நோட் பண்ணிட்டீங்களா, ரைட். கவனிங்க, இப்போ ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஓவராலாக என்ன சொல்லியிருக்கோம், டீகார்பாக்சிலேஷன்னா there will be a removal of carbon dioxide, அவ்வளோதான். சரிங்களா, அப்போ sodium salt of sodium
salt of carboxylic acid. சரிங்களா, sodium salt of carboxylic acid will lose carbon dioxide to form alkane as a product. புரியுதுங்களா, alkane ப்ராடக்ட் ஆஃப் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா, இப்போ எப்படி எடுத்துக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் RC டபுள் பாண்டோ ONA இப்படி சால்ட் எடுத்துருக்கோம். இந்த சால்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும்ல, அப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பாருங்களேன். RC டபுள் பாண்டோ OH இது ஆசிடா, ரைட். இவரோட யாரை ரியாக்ட் பண்ண போகிறேன்? ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ரியாக்ட் வித் பேஸ். வி நோ தட் இது வந்து ஒரு ஆசிடு, இவர் வந்து ஒரு பேஸு. அப்போ ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, ஆசிட் பேஸ் ரியாக்ட் ஆனால் தெர் பி அ ஃபார்மேஷன் ஆஃப் சால்ட் தான். அப்போ இங்கேருந்து ஹெச், இங்கேருந்து OH அவ்வளோதான் வெளியே போயிடும். அந்த எண்ணெய் இங்கே அட்டாச் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும்? RC டபுள் பாண்டோ ONA அப்படின்னு கிடைக்கும் அலாங் வித் தட் வாட்டர். புரியுதா, ரைட். அப்போ சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைச்சிருச்சு. இதை தான் இப்போ என்ன பண்ண போகிறோம்? டீகார்பாக்சிலேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா, பார்க்கலாம். ஸோ பாருங்களேன், இப்போ இதுக்கு பதிலாக ஒரு CH3 எடுத்துக்கலாமா? ரைட். அப்போ CH3 C டபுள் பாண்டோ ONA அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து யாரோட ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அகைன் நம்மளுடைய சோடா லைம் யார் NaOH அலாங் வித் தட் கால்சியம் ஆக்சைடு. சரிங்களா, ரைட். அப்போ கால்சியம் ஆக்சைடோட இங்கே எடுத்துக்கிறோம். கால்சியம் ஆக்சைடு அலாங் வித் தட் ஹீட் பண்ணோம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடு எடுத்துட்டு ஹீட் பண்ணீங்க அப்படின்னா there be a liberation of carbon dioxide. எப்படி போகுதுன்னு பாருங்க. இங்கே பாருங்களேன், இங்கே NaO இருக்கா, இந்த NaO இந்த COO Na அவ்வளோதான் போயிடுவாங்க. அப்போ CH3H என்ன இருக்கு? CH4 எழுதிக்கலாமா? Na2CO2 அப்போ Na2CO3 சோடியம் கார்பனேட்டாக வெளியே போயிடுச்சு. அது இல்லாமல் மீத்தேன் ப்ராடக்டாக கிடைச்சிருக்கு. பாருங்கள், 2 கார்பன் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட்னுடைய சோடியம் சால்ட் எடுத்திருக்கோம். பட் இங்கே என்ன கிடைக்குது? ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கேன் கிடைக்குது. அப்போ இங்கே என்ன கிடைக்குது? ஆல்கேன் தட் கால்ட் மீத்தேன் கிடைக்குது. சரிங்களா, சப்போஸ் இது வந்து என்னது? சோடியம் எத்தனோயேட், 2 கார்பன் இருக்கிறதுனால சோடியம் எத்தனோயேட்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 C டபுள் பாண்டோ ONA சோடியம் ப்ரோப்பனோயேட் எடுத்திருக்கோம். அப்போ எப்படி இருக்கும்? அதே மாதிரி NaOH ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதே மாதிரி ஹீட் பண்ண போகிறீங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு. வாட் வில் பி யுவர் ப்ராடக்ட்? ஸோ ஆஸ் யூஷுவல் Na2CO3 வெளிப்பிடுவாங்க. மீதி என்ன இருக்கும்? CH3CH2 ஒரு H. அப்போ என்ன கிடைக்கும்? CH3CH3 என்ன கிடைக்குது? ஈத்தேன் as a product along with that formation of Na2CO3 சோடியம் கார்பனேட் வெளிப்பிடும். புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன். புரியுதா? அப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஐ கேன் ஏபிள் டு ப்ரிப்பேர் 1 கார்பன் லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஆல்கேன்ஸை இங்கே ப்ரிப்பேர் பண்ண முடியும் பை யூசிங் திஸ் சோடா லைம் ப்ராசஸ். சரிங்களா, இப்போ ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரியாக்ஷன் பார்த்துட்டோம். ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் யூ கேன் நோட் இட் டவுன். நோட் பண்ணிட்டீங்களா? ரைட், கவனிங்க. இப்போ ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் பார்க்கலாம். அழிச்சலாம் இல்லையா? ரைட், கவனிங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்திருக்கோம். அதை வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது RC டபுள் பாண்டோ ONA இப்படி எடுத்திருக்கோம். இது வந்து என்ன எப்படி டிசோசியேட் ஆகும்? we know that RC டபுள் பாண்டோ O மைனஸ் ப்ளஸ் Na ப்ளஸ் அப்படின்னு போகும். எப்போ இது எப்போ நடக்கும்? ஒன்லி இன் aqueous condition. aqueous condition என்ன அர்த்தம்? we have to add water. அப்போ whole reaction will be conducted in presence of water. அப்போ aqueous environmentல தான் reaction proceed ஆயிட்டு இருக்கு. aqueous environmentல தான் ions இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். புரியுதா? ரைட். அப்போ RCOO மைனஸ் தென் Na ப்ளஸ் இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்போ? aqueous environmentல. சரியா? செகண்ட் ஸ்டெப்ல RC டபுள் பாண்டோ O மைனஸ் எடுத்திருக்கோம். இவர் என்ன ஆவார்? எலக்ட்ரான்ஸை இங்கே கொடுப்பார். இங்கே கொடுத்தாருன்னா கார்பனுக்கு ஆல்ரெடி 4 பாண்ட் ஆகிடும். அப்போ சாட்டிஸ்ஃபைடு. அப்போ என்ன பண்ணிவிடுவார்? இந்த பாண்டை பிரேக் பண்ணி இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே கொடுத்துருவார். சரியா? அப்போ இந்த பாண்டு பிரேக் ஆகிடும். இந்த எலக்ட்ரானை சேர்த்து இவர் எடுத்துப்பார். அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே CO
2 ஃபார்ம் ஆகிடும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சு. அதோட என்ன கிடச்சிருச்சு? R மைனஸ்னு கிடச்சிருச்சு. கரெக்டா? அப்போ இது R மைனஸ்னா என்னங்க? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கார்ப ஆனயான். புரியுதுங்களா? கார்பனயான். அப்போ இங்கே ரியாக்ஷனோட இன்டர்மீடியேட் யாரு? திஸ் இஸ் அ ரியாக்ஷன் இன்டர்மீடியேட். ரியாக்ஷன் இன்டர்மீடியேட் யாரு? நம்முடைய கார்பனயான். சரிங்களா? இந்த கார்பனயான் தான் ரியாக்ஷனுடைய இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அப்போ கார்பனயான் ரியாக்ஷனுடைய இன்டர்மீடியேட் பொறுத்தா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிசைட் ஆகும். சரியா? அப்போ இங்கே பாருங்களேன், இப்போ R மைனஸ் எடுத்திருக்காங்க. R மைனஸ் எடுத்திருக்கோம். இதோட அக்வஸ் ஸ்டேட்ல என்ன இருக்கு? வாட்டர் இருக்கா? அப்போ H பிளஸ் OH மைனஸ் இருக்கும். கரெக்டா? வாட்டர் எப்படி எழுதிக்கலாம்? H பிளஸ் OH மைனஸ். அப்போ RH அட்டாச் ஆகிடும். என்ன கிடைக்கும்? RH. எனக்கு அல்கேன் ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டா? நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த அல்கேன் ரெஸ்பெக்டிவாக ஃபார்ம் ஆகிடும் ஒரு கார்பன் லெஸ்ஸில். அதே மாதிரி இங்கே என்ன கிடைச்சிருச்சு? OH மைனஸ் கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? That's all about the reaction mechanism. Very simple. RCOONA எடுத்திருக்கோம். அது வந்து aqueous environmentல என்ன ஆகிடும்? இந்த மாதிரி RCOO மைனஸ் Na பிளஸ்ஸாக போயிடும். சரியா? ரைட். இப்போ இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறோம். ஏன் யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா சோடா லைன்னா நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் பாருங்களேன். NaOH எடுத்திருக்கோம். தென் அலாங் வித் கால்சியம் ஆக்சைடு எடுத்திருக்கோம். அப்போ இங்கே NaOH என்ன இருக்குது? பேசிக் என்வாமெண்ட்டை கிரியேட் பண்ணுது. ஏன் பேசிக் என்வாமெண்ட்டை கிரியேட் பண்ணணும்? பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், RCO மைனஸ் இருக்கா? அப்போ அவர் என்ன பண்ணுவார்? வாட்டரில் கூட H ப்ளஸ் அட்ராக்ட் பண்ணாங்கன்னா திருப்பி ஆசிடாக மாறிடுவார். புரியுதா? அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் பேஸ் எடுத்திருக்காங்க. சரியா? அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடு ரெண்டுடைய மிக்சர் எடுத்தா இங்கே எக்ஸஸ் ஆஃப் NaOH இருக்கும். அந்த NaOH என்ன பண்ணும்? இதை பேசிக்காகவே வச்சுக்கும். புரியுதா? அப்போ பேசிக் என்வாமெண்ட்டாக வச்சுக்கும். அப்போ இது ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே? அப்போ இது என்ன நடக்கும்? இந்த மாதிரி ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளி கார்பனயானை ஃபார்ம் பண்ணோம். ஃபார்ம் ஆகிற கார்பனயான் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த R மைனஸ் என்ன பண்ணும்? What is that? H plus ஓட react ஆகி வாட்டரில் இருக்கக்கூடிய H plus ஓட react ஆகி RHன்னு போயிடும். Then alkane form ஆகிடும். Along with that OH minus I can get formed. புரியுதுங்களா? So this is what my product. Alkane is my product. நமக்கு alkane இங்கே ப்ராடக்ட் சிந்தசைஸ் பண்ணலாம் by using this soda lime process. Very important. சரிங்களா? ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். அதாவது டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் வந்து எங்கே ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அப்போ நமக்கு ரியாக்ஷனோட இன்டர்மீடியேட் தெரியும். என்னது? கார்பனயான். அப்போ கார்பனயானுடைய ஸ்டெபிலிட்டி வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? எங்கே ஃபாஸ்ட்டாக நடக்குன்னு சொல்லிடலாம். கரெக்டாக? we know that கார்பனயானுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி கண்ணா இருக்கும்? 1 டிகிரி கார்பனயான் மோர் ஸ்டெபிள், தென் 2 டிகிரி, தென் 3 டிகிரி. கரெக்டாக? இது கார்பனயான் ஸ்டெபிலிட்டி. Carbanion stability is what? 1 degree is more stable than that of 2 degree and 3 degree. அப்போ 1 degree கார்பனயானா இருந்ததுன்னா அது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா? அப்போ ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். புரியுதா? அப்போ இந்த ரெண்டு கேஸில் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்போ 1 2 3 இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். சரியா? ரைட். யூ கேன் நோட் இட் டவுன். வில் see the example. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ரைட். அடுத்து மூவ் பண்ணலாமா? கவனிங்க. அப்போ கார்பனயானுடைய ஸ்டெபிலிட்டி நமக்கு தெரியும். கார்பனயான் தான் இன்டர்மீடியேட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ரியாக்ஷனில் நம்ம ரெண்டு எக்ஸாம்பிளை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? எது மோர் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் எங்கே அதிகமாக நடக்கும் அப்படின்னா நம்ம சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். பென்சின் ரிங்கு CH2 C டபுள் பாண்டோ ONA எப்படி எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஒரு OCH3 குரூப்பு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரைட். மீத்தாக்சி குரூப் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி பென்சின் ரிங்கு இங்கே CH2 தான் C டபுள் பாண்டோ ONA எடுத்திருக்கேன். இதோட வந்து யாரை கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு NO2 குரூப் வச்சுக்கலாமே. NO2 குரூப் வச்சுக்கலாம். சரியா? ரைட். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். என்ன கவனிக்கணும்? இங்கே பிரேக் ஆகிடும். இவர் மொத்தமாக போயிடுவார். இவர் CO2 போயிடுவார், Na2CO3 போயிடுவார். அப்போ இவரு Na2CO3 வெளியே போயிடுவார். சரியா? சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைச்சதுன்னா. ஓகேயா? ரைட். அப்போ இவங்க ரெண்டு பேர் வெளியே போயிடுவாங்க. அப்போ இங்கே என்ன இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜாக வெளியே போயிடுவாங்க. அப்போ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் மிச்சம் இருக்கும். கரெக்டா? ரைட். கரெக்டா? ஏன்னா இவர் CO2 போயிடுறாரு, இவர் Na ப்ளஸ், அப்போ இங்கே மைனஸ் சார்ஜ். இங்கே CO2 வெளியே போயிரு, Na ப்ளஸ், அப்போ மைனஸ் சார்ஜ் இங்கே இருக்கும். சரியா? அப்போ ரெண்டுலையுமே கார்பனயான் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு கார்பனயான் இன்டர்மீடியேட்டில் எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா?
பார்க்கலாமா? எது ஸ்டேபிளாக இருக்கும்? ஏன்னா ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது அயனியானாக இருக்குது, அது மேலே நெகட்டிவ் சார்ஜ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா அதனுடைய ஸ்டேபிள் கிடையாது, அப்போ அன்ஸ்டேபிள் கார்பானியான். அப்போ இந்த கேஸில் பார்த்தா இவர் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், NO2 இட்ஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்போ என்ன பண்ணுவோம்? இட் கேன் புல்ஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் தி ரிங். சரியா? அப்போ ரிங்லேருந்து எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ரிங்குக்கு எலக்ட்ரான் கம்மியாகிடும், ரிங்குக்கு எலக்ட்ரான் கம்மியாகிடுச்சுன்னா தட் வில் புல் த எலக்ட்ரான் ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் கார்பன். அப்போ சார்ஜ் குறையும். சார்ஜ் குறைஞ்சதுன்னா இவர் மோர் ஸ்டேபிள் ஆகிடுவார். புரியுதுங்களா? சார்ஜ் குறைஞ்சதுன்னா மோர் ஸ்டேபிள் ஆகிடுவார், இங்கே அன்ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா? அப்போ சார்ஜ் குறைஞ்சதுன்னா அப்படின்னா சார்ஜ் டிக்ரீசஸ் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். சரிங்களா? சார்ஜ் குறைஞ்சதுன்னா அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இங்கே குறைஞ்சதுன்னா ஸ்டேபிளாக இருக்கும். சரியா? நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அன்ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ அது ஒரு டொனேட்டிங் குரூப்பாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணும்? நெகட்டிவ் சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணும், அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ நெகட்டிவ் சார்ஜை குறைச்சிது அப்படின்னா ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ இதில் இந்த ரெண்டில் யார் மோர் ரியாக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெண்டுமே வந்து 1 டிகிரி கார்பானியன் தான். இங்கேயும் 1 டிகிரி கார்பானியன், இங்கேயும் 1 டிகிரி கார்பானியன் தான். ரெண்டுமே மோர் ரியாக்டிவாக தான் இருக்கும். இந்த ரெண்டில் யார் இருப்பாங்க அப்படின்னா சார்ஜ் எங்கே கம்மியாதோ, ரொம்ப கம்மியாதோ அங்கே நடக்கும். சரியா? அப்போ இங்கே வந்து நிறைய கம்மியாயிடும். அப்போ இந்த ரெண்டு கேஸில் அப்படின்னு பார்த்தா யார் மோர் ரியாக்டிவ்? இவர் தான் மோர் ரியாக்டிவ். NO2 இருக்கு இல்லையா, அவர் தான் எப்படி இருப்பார்? மோர் ரியாக்டிவாக இருப்பார். புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் ஏரியா. புரியுது இல்லையா? ஐ திங்க் ஸோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.